ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப்பிங் விலாகோட தான் நான் வந்திருக்கேன். திருப்பூர்ல அவினாஷி ரோட்ல இருக்கிற மேக்ஸ் ஷோரூமுக்கு ஷாப்பிங் போலாம் வாங்க. ஆக்சுவலி நாங்க எங்க பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க தான் போயிருந்தோம். ஆனா உள்ள நுழைஞ்சதுமே லேடிஸ் செக்ஷன் தான் இருந்தது. சரி ஏன் விடுவானே, கொஞ்சம் சுத்தி தான் பார்க்கலாமே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா எல்லா ட்ரெஸ்ஸஸுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. வழக்கம் போல எந்த ட்ரெஸ்ஸையும் விடாம எல்லாத்தையும் பார்த்துறது தான். என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க, உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ அப்படின்னு. ஆனா எவ்வளவுதான் எனக்கு ட்ரெஸ் பிடிச்சிருந்தாலும் பிரைஸ் பார்ப்பேன். பிரைஸ் எனக்கு பிடிச்சிருக்கணும், பிரைஸ் எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா மட்டும்தான் நான் எடுப்பேன். ஆக்சுவலி நாங்க ஷாப்பிங் போன டைம்ல நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஃபிளாட் 199, ஃபிளாட் 299, 499, 3 டிஷர்ட் செட்டா 249 அப்படிலாம் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. பட் ஆஃபர்ஸ் போட்டிருந்த ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே இப்போதைக்கு எனக்கு நீட் இல்லை. பட் சில ட்ரெஸ்ஸஸ் ரேட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது, ஆனால் எனக்கு சைஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி சில பல ரீசன்ஸ்னால நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கல. ஓகே, விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம், காசா பணமா சும்மா பார்த்துட்டே போயிட்டு இருப்போம் அப்படின்ட்டு போயிட்டே இருந்தேன். ஃபைனலி லேடிஸ் செக்ஷன் எல்லாத்தையுமே நம்ம சுற்றி பார்த்தாச்சுங்க. இப்போ மெயினாக எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை பார்க்கலாமா? கிட்ஸ் செக்ஷன் போகிறதுக்காக லிஃப்ட்டுக்குள்ளே ஏறியாச்சு. ரிஃபாஸ் லிஃப்ட்டுக்குள்ளே சேட்டை பண்ணிக்கிட்டே வந்தான். ஸோ அவங்க டேடி கிட்ட திட்டு வாங்கிட்டு அவன் முழிக்கிற முடிய பார்த்தீங்களா? ஓகேங்க, நம்ம இப்போ கிட்ஸ் செக்ஷனுக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே நுழைஞ்சதுமே ஸ்லிப்பர்ஸ், சாண்டல்ஸ்னு ரொம்ப க்யூட்டாக வகை வகையாக வச்சுருந்தாங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இங்கே தான் செப்பல் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. ஸ்பெஷலி எனக்கு இந்த செப்பல் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல 2 கலர் இருந்தது, கிரே அண்ட் பிங்க். ரெண்டையுமே ட்ரையல் பார்த்தேன், பட் வாங்கல. ஏன்னா எங்கிட்ட ஆல்ரெடி செப்பல் இருக்கு. என் பொண்ணு இயரிங்ஸ் எடுத்துட்டு வந்து இதுல எதுமா நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா, இங்க இயரிங்ஸ் கூட இருக்கா அப்படின்னு திரும்பி பார்த்தா நிறைய இயரிங்ஸ் வச்சிருந்தாங்க. எல்லாமே சூப்பரா இருந்ததுங்க. யூனிக் டிசைன்ஸா இருந்தது ஒன்னொன்னும். அப்படியே இந்த பக்கம் வந்தா செயின்ஸ், நெக்லஸ் எல்லாமே ரோஸ் கோல்டுல வச்சிருந்தாங்க. எல்லாமே நல்ல நல்ல டிசைன்ஸா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஆனா இதே மாதிரி நிறைய கலெக்ஷன் ட்ரில்லா போட்டுட்டா நான் இந்த மாதிரி போட விரும்ப மாட்டேன். ஸோ எதுவுமே நாங்க வாங்கிக்கல. இந்த நெக்லஸை பாருங்க, ஹேர் டேட் மாதிரி இருக்கா? நான் கூட ஃபர்ஸ்ட் ஹேர் டேட் தான் நினைச்சேன், பார்த்தா நெக்லஸ்ங்க. மேக்ஸ் பிராண்ட்ல கர்ச்சிப்ஸ் வச்சிருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு கர்ச்சிப்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த ஃப்ளாரல் டிசைன் போட்ட கர்ச்சிப்ஸ் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் மேக்ஸ் பிராண்டோட கேப்பு, சாக்ஸ் எல்லாமே இருந்தது. என்னோட ஹஸ்பண்ட் என் பையனுக்கு டிஷர்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு ஆல்ரெடி என்ன ஒரு ஐட்டம் வாவான்னு கூப்பிட்டுட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா? ஹேண்ட்பேக்ஸ். ஆமாங்க, ஹேண்ட்பேக்ஸ் யாருக்கு தான் பிடிக்காது? எந்த கடையில எங்க ஹேண்ட்பேக்ஸ் இருந்தாலும் அங்க போய் பாத்துருவோம் இல்லையா? அதானே லேடிஸோட வழக்கம். போறது எல்லா ஹேண்ட்பேக்கையும் ஒண்ணு விடாம பாக்குறது, ஒரு சின்ன பர்ஸாச்சும் வாங்கிட்டு வர்றது. இதான் நான் யூஸ்வலா பண்றது. ஆனா இந்த வாட்டி நான் எதுவுமே வாங்கல. உங்களோட மைண்ட் வாய்ஸ் கேக்குதுங்க, அப்ப நீ என்னதான் வாங்கின அப்படின்னு. அந்த அன்னைக்கு எதுவுமே பெருசா வாங்குற ஐடியாவே எனக்கு இல்லைங்க. ஃபுல்லா விண்டோ ஷாப்பிங் தான். அப்புறம் கிட்ஸுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், ஹேர் பேண்ட்ஸ், ஹேர் கிளிப்ஸ், சாஃப்ட் டாய்ஸ்னு நிறையவே இருந்தது. சாஃப்ட் டாய்ஸை பார்த்ததும் பிள்ளைங்களுக்குலாம் ஒரே கொண்டாட்டங்க. வீட்டில் எவ்வளோதான் டாய்ஸ், சாஃப்ட் டாய்ஸ்லாம் இருந்தாலும் அதை வச்சு விளையாடுறதே இல்லைங்க. இந்த மாதிரி கடைகளில் பார்த்துட்டா எல்லாத்தையுமே எடுத்து விளையாடி ஏறுறது. இதெல்லாம் ரிஃபாஸ், ரிம்னா 3 பேருமே இந்த இடத்த விட்டு நகரவே இல்லைங்க. ஃபுல்லாக எல்லா டாய்ஸுமே எடுத்து பார்த்தாச்சு. இதெல்லாம் பார்க்க நமக்கே பிடிச்சிருக்கு, பிள்ளைங்களுக்கு பிடிக்காதா என்ன? ஓகே, இப்போ நம்ம கிட்ஸோட ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. இந்த ட்ரெஸ் பாருங்க, ஃபுல்லா சம்கி ஒர்க் வச்சிருக்கு. இதை பார்க்கும்போது என்னோட சின்ன வயசு ஸ்வீட் மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. சின்ன வயசுல நான் இதே மாதிரி ட்ரெஸ், பாவாடை எல்லாம் கட்டியிருக்கேன்.
இதை வந்து பொட்டு பாவாடை, பொட்டு ட்ரெஸ்ஸு, பொட்டு சுடிதார் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். யாரெல்லாம் இந்த மாதிரி பொட்டு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க சின்ன வயசுல, உங்களுக்கும் இந்த ஸ்வீட் மெமரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. இது கேர்ள்ஸ் டிஷர்ட் buy 3 at 299 போட்டிருந்தாங்க. அப்புறம் ரிம்னா, ரிலா 2 பேருக்குமே ஃப்ராக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த டிஷர்ட் பாருங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அவளுக்கு பிடிச்ச ஆனா அண்ட் எல்சாவோட பிக்சர்ஸ் இருந்தது. அவளுக்கு ட்ரை பண்ணோம், சைஸ் செட் ஆகல, அதனால நாங்க வாங்கல. ரிம்னா பேபிக்கு அழகழகான ஃப்ராக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் அவ விரும்பியே போட மாட்டேங்கிறா. டிஷர்ட்ஸும் பேண்ட்டும் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்றா. ஸோ அவளுக்கு டிஷர்ட்ஸ் வாங்கிக்கிட்டேன். ரிஃபாஸ்க்கும் ரிம்னாக்கும் டிஷர்ட்ஸ் வாங்கியாச்சு. என்ன வாங்கியிருக்கேன்னு ஃபைனலாக காட்டுறேன். ரிலாக்கு ரீசெண்டாக தான் நாங்கள் டிஷர்ட்ஸ் வாங்கியிருந்தோம். சரி, இங்கே ஏதாவது ஒன்றாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவளுக்கு பிடிச்சது சைஸ் செட் ஆகலை, அதனால வாங்கிக்கல. பில்டிங் செக்ஷன் பக்கத்தில் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே சுவி அப்படிங்கிற நியூ பிராண்டாக இருந்தது. இந்த சுவிங்கிற பிராண்ட் எனக்கு புதுசாக தான் இருந்தது. வேற யாரும் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்க. இந்த பிராண்ட்ல நெயில் பாலிஷ் ரிமூவர், ஐ பென்சில், லிப் கிளாஸ், லிப் பாம், பாடி லோஷன் எல்லாமே வச்சிருந்தாங்க. எனக்கு ஐ பென்சில் தேவைப்பட்டுச்சு. பட் இந்த பிராண்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, அதனால நான் வாங்கிக்கல. ஓகேங்க, ஃபைனலி நாங்கள் இந்த டிஷர்ட்ஸ் தான் வாங்கினோம். ரிஃபாஸ்க்கு 3 டிஷர்ட்டும் ரிம்னாக்கு 3 டிஷர்ட்டும் வாங்கிட்டு இந்த மேக்ஸ் ஷோரூமை விட்டு கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஷாப்பிங் vlog-ஐ நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.